அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். சற்று முன் கிடைத்த மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் படி உரிமை தொகை நிறுத்தப்படுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. தாவேக அரசு அமைந்தால் உரிமை தொகை இனி வழங்கப்படாதாம். தமிழக அரசியல் களம் இப்போது ஒரு மிகப்பெரிய நிர்வாக இழுபறியின் முனையில் நிற்கிறது. சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தாவேக ஆட்சி அமைக்கும் என்ற பேச்சுக்கள் ஒருபுறம் இருந்தாலும் கூட கோடிக்கணக்கான பெண்கள் நம்பியிருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை இனி வருமா என்பதே இப்போதைய மிகப்பெரிய கேள்வியாக தமிழகத்தில் மாறியுள்ளது. அப்படியானால் இனி உரிமை தொகை கதிதான் என்ன? தமிழக அரசியல் களம் இப்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பின் முனையில் நிற்கிறது. சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் 108 இடங்களை பிடித்துள்ளதாக யூகிக்கப்படும் தாவேக ஆட்சி அமைக்கலாம் என்ற விவாதங்கள் அரசியல் வட்டாரங்களில் தற்போது சூடுபிடித்து உள்ளன. ஒருவேளை இத்தகைய நிலை ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் நிகழும் பட்சத்தில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மக்கள் நலத்திட்டங்களின் கதிதான் என்னவாகும்? இதுதான் இப்போது தமிழக வீடுகளில் ஓடிக்கொண்டிருக்கும் பிரதான விவாதமாகவே உள்ளது. அதாவது ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வந்துவிட்டாலே போதும், தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான பெண்களின் செல்போன்களுக்கு கிரெடிட் மெசேஜ் வந்துவிடும். 8, 10 என தேதிகள் நகர 15ஆம் தேதியை நோக்கி எதிர்பார்ப்புகள் எகிர தொடங்கிவிடும். 1000 ரூபாய் தானே என்று சிலருக்கு தோன்றலாம். ஆனால் இந்த தொகையை வைத்துதான் வீட்டு பால் கணக்கையோ அல்லது மளிகை பாக்கியையோ முடிக்கும் எத்தனையோ குடும்பங்கள் இங்கே உள்ளன. மே 15 நெருங்கிவிட்ட நிலையில் வங்கி கணக்கை தினமும் செக் செய்யும் பெண்கள் இப்போது ஒருவிதமான தவிப்பில் உள்ளனர். ஆட்சி இன்னும் முழுமையாக அமையாத நிலையில் அரசு வட்டாரங்களில் ஓடும் தகவல் படி இந்த மாதம் பணம் விடுவிக்கப்படுவது கொஞ்சம் சிக்கலானதுதான். தாவேக தலைவர் விஜய் தனது தேர்தல் வாக்குறுதியில் இந்த தொகையை 2500 ரூபாயாக உயர்த்துவதாக சொல்லி இருந்தார். பழைய திட்டத்தை அப்படியே தொடருவார்களா அல்லது முழுமையாக நிறுத்திவிட்டு புது கணக்கு ஆரம்பிப்பார்களா என்பதுதான் இப்போது மிகப்பெரிய கேள்வியாக மாறியுள்ளது. அரசியல் வட்டாரங்களில் நிலவும் இப்போதைய சூழலை பார்த்தால் பழைய திட்டத்தின் பெயர் மாற்ற வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது. ஆனால் பெயர் மாற்றினால் கூட பரவாயில்லை, மாதம் கைக்கு கிடைக்கும் அந்த உதவித்தொகை மட்டும் நின்றுவிடக் கூடாது என்பதே மாணவிகள் மற்றும் பெற்றோரின் முக்கிய எதிர்பார்ப்பாக தற்போது உள்ளது. ஜூன் மாதம் காலேஜ் திறக்க போகும் நிலையில் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் வரும் 1000 ரூபாயை நம்பி பல மாணவிகள் அட்மிஷன் வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை இதில் இழுபறி ஏற்பட்டால் அது நடுத்தர குடும்பங்களின் பட்ஜெட்டை நிச்சயம் பதம் பார்க்கும். தாவேக மெஜாரிட்டிக்கு கிட்ட வந்து ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் தனது தனித்துவத்தை காட்ட சில அதிரடி மாற்றங்களை செய்ய விஜய் ஆர்வம் காட்டலாம். பழைய அரசின் குறைகளை சுட்டிக்காட்டி பயனாளிகளின் பட்டியலை சீரமைக்க வாய்ப்பு இருப்பதாக நிபுணர்கள் தற்போது கூறுகின்றனர். குறிப்பாக மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்துவது என்பது நிதி ரீதியாக மிகப்பெரிய சவாலான விஷயம். 234 தொகுதிகளிலும் எதிர்பார்ப்பு எகிரி கிடக்கும் நிலையில் இந்த நிதி சுமையை புதிய அரசு எப்படி கையாள போகிறது என்பதற்கான இறுதி முடிவு புதிய அரசு அமைந்த பிறகுதான் தெரிய வரும். கோட்டை யாருக்கு என்பதில் நடக்கும் அரசியல் ஒருபுறம் இருந்தாலும் சாமானிய மக்களின் அடுப்பங்கரை பட்ஜெட் பாதிக்கப்படக்கூடாது என்பதே இப்போது ஓடிக்கொண்டிருக்கும் கள யதார்த்தம். புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகே இதற்கான தெளிவான முடிவு தெரிய வரும் என மக்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கின்றனர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இப்பவே ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.